So, ஹலோ குனீஸ், இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னா, கேமிங் இண்டஸ்ட்ரியோட கடவுளான ஹிதே கொஜிமா தன்னுடைய மாஸ்டர் பீஸான டெத் ஸ்டாண்டிங்ல பல விதமான பிரம்மாண்ட விஷயங்களை அடுக்கி வச்சிருக்காரு. அதுல இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். அது என்னன்னா, பொதுவாகவே ட்ரிபிள் கேம்ஸ்ல அடி வாங்குறது அளவெடுத்து செஞ்ச ஒரு உயிரினம்னு பாத்தீங்கன்னா அதுதான் இந்த என்பிசிஸ். அது மத்த கேம்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, வருவானுங்க, அடி வாங்குவானுங்க, மத்தபடி எங்க போவாங்க, என்ன ஆவாங்கிறத சுத்தமா காட்டிருக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு புரோட்டாவே எடுத்திருக்க மாட்டாங்க. பட் இந்த கேம்ல அப்படி இல்லை. மத்த எல்லா ட்ரிபிள் கேம் மாதிரி இந்த கேம்லயும் உங்களால என்பிசிஸ தாராளமா கொல்ல முடியும். ஆனா என்பிசிஸ ஒருவேளை நீங்க கொன்னுட்டீங்கன்னா, அந்த பாடியில இருக்க சோல்ஸ் ஆனது லிவிங் வேர்ல்ட்ல இருந்து அந்த ஆஃப்டர் லைஃப்க்கு போக ட்ரை பண்ணும். அப்பதான் ஸ்ட்ராண்டிங் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கிக் ஆஃப் ஆரம்பிக்கும். அதாவது இந்த ஸ்ட்ராண்டிங்ல என்ன நடக்கும்னா, பிடிஸ் அப்படிங்கிற ஒரு விதமான அமோனிஷிக் கிரீச்சர்ஸ் வந்து அந்த பாடியில இருக்க சோல்ஸை அப்படியே கேப்சர் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி ஒருவேளை கேப்சர் பண்ணிருச்சுன்னா அந்த இடத்துல பெரிய அளவுல ஒரு வாய்ட் அவுட் நடக்கும். அதாவது இந்த வாய்ட் அவுட்ங்கிறது என்னன்னா, ஒரு சிட்டியை அழிக்கிற அளவுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். இந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்பதான் இருக்குமா, அதுக்கப்புறம் போயிருமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆனது அந்த கேம்ல என்டையர் டைம் இருக்கும். நீங்க எப்ப போனாலுமே கேமோட ஆரம்பத்துல இருந்து கேம் நீங்க முடிக்கிற வரைக்கும் அந்த பக்கம் நீங்க அந்த மேப்ல போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வாய்ட் அவுட்ங்கிறது அப்படியே இருக்கும். இந்த மாதிரி இந்த மேப்பையே ஆல்டர் பண்ற அளவுக்கு அந்த ஸ்டாண்டிங்கிற மெக்கானிசத்துக்கு பவர் இருக்கு. அப்போ இந்த கேம்ல நான் என்பிசிஸ் கொல்லவே கூடாதான்னு கேட்டீங்கன்னா, சேஃப்டிக்காக மேக்ஸிமம் நீங்க அவங்கள நாக் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல தெரியாதனமா அவங்கள நான் கொண்டுட்டேன் அப்படின்னாலுமே அவங்கள அந்த பிடிஸ் அப்படிங்கிற அந்த கிரியேச்சர்ஸ் அந்த பாடியை தேடி வரத்துக்குள்ள அந்த பாடி எடுத்துட்டு போய் சிமெண்ட்ரி, அதாவது பணத்தை எரிக்கிற இடத்துல போய் டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்ல. ஒரு சாதாரண என்பிசிஸ்க்கே இவ்வளவு மெக்கானிசம் பண்ணி வச்சிருக்காரு ஹிதே கொஜிமா. இந்த மாதிரி பல விதமான விஷயத்த அடுக்கி வச்சிருக்காரு. அதனாலதான் ஹிதே கொஜிமா கேமிங் இண்டஸ்ட்ரியோட கடவுள்னு சொல்றேன். இந்த மாதிரி பலவிதமான டெத் ஸ்டாண்டிங் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் இனிமே நிறைய வர வாய்ப்பு இருக்கு. சோ இன்னைக்கான கண்டென்ட் அவ்வளவுதான். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென்.